இந்தியாவுக்கு சுற்றுலா வந்த ரஷ்யாவைச் சேர்ந்த பெண் இங்கேயே 2 குழந்தைகளை பெற்றெடுத்து ஒரு மலை குகையில் தனியாக வசித்தார். உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பெண்ணையும் 2 மகள்களையும் பத்திரமாக ரஷ்யாவுக்கு அனுப்பி வைக்க அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. யார் அந்த பெண்? மனித நடமாட்டமே இல்லாத மலை குகையில் அவர் தனியாக வசிக்க காரணம் என்ன? ரஷ்யாவைச் சேர்ந்தவர் நினா குடினா, வயது 40. 2016 ரஷ்யாவில் இருந்து சுற்றுலா பயணியாக கோவாவுக்கு வந்தார். அங்கிருந்து கர்நாடகாவுக்கு அழகிய கடற்கரையை கொண்ட சுற்றுலா பகுதியான கோகர்னாவுக்கு வந்தார். 3 மாதங்கள் தங்கியிருந்தார். பிறகு நேபாளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்றுவிட்டு சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் கோகர்னாவுக்கு வந்துள்ளார். கோகர்னாவின் அழகிய சூழல் அவருக்கு ரொம்பவே பிடித்து போய்விட்டது. கோகர்னா குகையில் வசிப்பதற்கு முன் கோவாவில் ஒரு குகையில் வசித்துள்ளார். அப்போது இந்தியாவுக்கு தொழில் விசாவில் வந்த இஸ்ரேலிய தொழிலதிபர் கோல்ட்ஸ்டீனுடன் நினா குடினாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவர் மூலம் 2 பெண் குழந்தைகளை நினா குடினா பெற்றெடுத்தார். 2 குழந்தைகளுடன் கோகர்னாவுக்கு வந்தார். ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட நினா குடினா உள்ளூர் சாமியார்களுடன் சேர்ந்து கொண்டார். பூஜைகளில் பங்கேற்றார். லோக்கல் சாமியார்கள் மூலம் கோகர்னா அருகே உள்ள ராமதீர்த்தா மலைப்பகுதிக்கு நினா குடினா சென்றார். ஆள் நடமாட்டம் இல்லாத குகையை தியானம் செய்வதற்காக தேர்வு செய்தார். அதன் பிறகு அதே குகையில் 2 மகள்களுடன் நினா குடினா வசிக்க தொடங்கினார். மகள்களுக்கு தியானம் செய்ய கற்றுக் கொடுத்து கொண்டு 10 நாட்களுக்கு ஒரு முறை மலையிலிருந்து கீழே இறங்கி சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்துள்ளார். ஒரு நாள் காட்டுக்குள் சந்தேகத்திற்குரிய வகையில் ஆள் நடமாட்டம் இருப்பதை பார்த்த பக்கத்து கிராம மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் காட்டுக்கு சென்று பார்த்தபோது துணிகளை காய வைத்துக் கொண்டிருந்த ஒரு சிறுமி அவர்களை பார்த்து குகையை நோக்கி ஓடியுள்ளார். அந்த சிறுமியை பின்தொடர்ந்து போலீசார் சென்றனர். குகையில் நினா குடினா 2 மகள்கள் இருந்தனர். மூத்த மகள் பிரேமாவுக்கு 6 வயது, இளைய மகள் அம்மாவுக்கு 4 வயது. சட்டவிரோதமாக குடியேறிய அவர்களை போலீசார் விசாரணைக்கு ஸ்டேஷன் அழைத்து வந்தனர். விசாரணையில் பல ஆண்டாக அந்த குகையில் மகள்களுடன் நினா குடினா வசித்துவது தெரியவந்தது. அமைதியான இந்த குகை மிகவும் சக்தி வாய்ந்தது. இங்கு தினமும் லிங்க பூஜை செய்து வருகிறேன் என கூறினார். கடவுளின் அனுகிரகம் நிரம்பிய இந்த குகையை விட்டு எங்களை அனுப்பிவிடாதீர்கள் என நினா குடினா கெஞ்சினார். ட்ரெக்கிங் செல்லக்கூட அனுமதியில்லாத அந்த மலைக்கு யாரும் செல்லக்கூடாது, அது சட்டவிரோதம். உங்களை அங்கேயே விட முடியாது என போலீசார் சொல்லி புரிய வைத்தனர். நினா குடினா குழந்தைகளுடன் குகையில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பது பற்றி இஸ்ரேலிய தொழிலதிபர் கோல்ட்ஸ்டீனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் இந்தியா வந்தார். நினாவிடம் பேசினார். அப்போது மீண்டும் ரஷ்யா செல்ல நினா குடினா விருப்பம் தெரிவித்தார். உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவர்களை உடனடியாக அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டது. நினா குடினா அவரது 2 மகள்களை போலீசார் தங்கள் கட்டுப்பாட்டில் பாதுகாப்பாக தங்க வைத்துள்ளனர். அதிகாரிகள் ஏற்பாட்டின் பேரில் நினா குடினாவை ரஷ்ய தூதரக அதிகாரிகள் சந்தித்தனர். அப்போது அவர்களிடமும் குழந்தைகளுடன் ரஷ்யா திரும்ப விருப்பம் தெரிவித்தார். இது தொடர்பாக நேற்று ஹைகோர்ட்டில் விசாரணை நடந்தது. அப்போது நினா குடினா மற்றும் குழந்தைகள் ரஷ்யா திரும்ப எல்லா ஆவணங்களையும் தயார் செய்து விட்டதாக, அக்டோபர் 9ஆம் தேதி வரை அந்த ஆவணங்கள் செல்லுபடியாகும் எனவும் ரஷ்ய தூதரக அதிகாரிகள் கூறினர். ஆனால் நினா குடினாவின் கணவர் கோல்ட்ஸ்டீனோ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். குழந்தைகள் யாருடன் இருக்க வேண்டும் என்பது தொடர்பான சர்ச்சை நிலுவையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் ரஷ்யாவுக்கு குழந்தைகளை அனுப்ப வேண்டாம் என வாதிட்டார். அதை கோர்ட் ஏற்கவில்லை. நினாவையும் குழந்தைகளையும் குகையில் வசிக்கும் நிலைக்கு தள்ளியது ஏன், குகையிலேயே விட்டுச் சென்றது ஏன் என்ற கேள்விகளை அவரிடம் நீதிபதி கேட்டார். அதற்கு கோல்ட்ஸ்டீன் தெளிவாக விளக்கத்தை அளிக்கவில்லை. ரஷ்யாவே நினா குடினாவையும் குழந்தைகளையும் ஏற்றுக்கொள்வதாக கூறும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை என கோல்ட்ஸ்டீனிடம் நீதிபதி கேட்டார். அதனால் கோல்ட்ஸ்டீன் எதிர்ப்பை நீதிபதி நிராகரித்தார். ரஷ்ய தூதரகம் கூறியதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நினா குடினா மற்றும் 2 குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு மூவரையும் ரஷ்யாவுக்கு அனுப்பி வைக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டனர். விரைவில் நினா குடினாவும் அவர் மகள்களும் ரஷ்யா திரும்புவார்கள் என கர்நாடக அதிகாரிகள் கூறினர்.